सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் ஹிந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு வந்து ராசபாஷாவில் வந்து ஏற்கனவே வந்து செகண்ட் பேப்பரில் ஃபுல்லாக வந்து 11th ரவுண்ட் வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 90% வரும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து மாடல் கொஸ்டின் இருந்துச்சு. நாங்களே மாடல் கொஸ்டின் இதுக்கப்புறம் நாங்கள் அனுப்புவோம், அதையும் பாருங்கள். இது ஃபுல்லாக இது வந்து இப்போ நம்ம மத்திய மாவட்ட செகண்ட் பேப்பர் வந்து மதியம் நடக்கக்கூடிய தேர்வு வந்து இது வந்து லாஸ்ட் ரோமனு 12th ரோமனில் பார்க்குறோம், அனுவாது பார்க்குறோம். ஹிந்திமே அனுவாது கீஜே, இந்த ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் செய்யுங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து தமிழ் இங்கிலீஷில் கொடுப்பாங்க மற்றும் வந்து தமிழில் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ண ஆன்சர் நம்ம ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் தான் நம்ம எழுதணும். அப்படி உங்களுக்கு இது ஹிந்தியில் எழுத தெரியலன்னா இந்த தமிழ் இருக்குல்ல, ஒரு நாள் அப்படிங்கும்போது ஏகிதின், அரசகுமாரன் அப்படின்னா ராஜ்குமார் அப்படின்ற மாதிரி இந்த தமிழை படித்து கூட ஹிந்தியில் வந்து படிக்க எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் எழுதலாம். இப்போ தமிழ் வழினால் வந்து தமிழில் படிச்சுட்டு ஃபுல்லாக ஹிந்தியில் படிக்கிறோம் பாருங்கள். இது மார்க் வந்து 15 மார்க்ஸு அங்கே ஒன்று தான் கொடுப்பாங்க. இதில் இப்போ வந்து இப்போ டெக்ஸ்ட் புக்கில் வந்து 10 இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபுல்லாக 5 இம்பார்ட்டன்ஸ் எடுத்து இந்த 5மே பார்த்துங்க. அதில் வந்து ஒன்று கண்டிப்பாக வரும், சாய்ஸ் எதுவும் வராது. இது வந்து 15 மார்க்ஸு. இங்கிலீஷில் தான் இங்கிலீஷில் எழுதலாம். இப்போ இங்கிலீஷை படிச்சுட்டு ஹிந்தியில் எழுதலாம், தமிழில் படிச்சுட்டு ஹிந்தியில் எழுதலாம். இவர் வந்து தமிழ் வழினால் வந்து தமிழில் படிச்சுட்டு இப்போ ஹிந்தி வந்து ஆன்சர் படிக்கிறோம். ஒரு நாள் அரசகுமாரன் சித்தார்த்தன் அரண்மனை தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகாயத்தில் சில அன்னப்பறவைகள் பறந்து செல்வதை கண்டான். அப்பறவைகளை அவன் மிகவும் விரும்பினான். திடீரென்று அவைகளில் ஒரு பறவை அவன் காலடியில் வந்து விழுந்தது. அதன் விழாவில் ஒரு அம்பு தைத்திருந்தது. காயத்திலிருந்து இரத்தம் பெருகி கொண்டிருந்தது. அரசகுமாரன் மனம் இதை கண்டு மிகவும் வருத்தமுற்றது. அவன் மெதுவாக அம்பை வெளியே எடுத்து சில பச்சிலைகளை பிழிந்து அதன் காயத்தின் மேல் தடவினான். பறவை மெதுவாக தன் கண்களை திறந்து அரசகுமாரனை நோக்கியதுன்னா பார்த்தது. அப்பொழுது அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். இப்போ வந்து ஆன்சர் வந்து ஹிந்தியில் எழுதுகிறோம். ஆன்சர் एक दिन राजकुमार सिद्धार्थ राजमहल के उद्यान में खेल रहा था. तब आकाश में उड़ते हुए कुछ हंस पक्षियों को देखा. उसने उन्हें बहुत चाहा. अचानक उनमें से एक पक्षी उसके पैरों पर आ गिरा. उसकी बगल में एक तीर लगा था. गाँव में से खून बग रहा था. राजकुमार का मन इसे देखकर दुखी हुआ. उसने धीरे से तीर बाहर निकला और कुछ जड़ी बूढ़िया को पीस कर गाँव पर लगाया. पक्षी ने धीरे से आँख खोलकर राजकुमार को देखा. तब वह बहुत खुश हुआ. सेकंड பார்க்குறோம். இப்போ தமிழில் பார்த்துட்டு ஹிந்தியில் பார்க்குறோம். புலி ஒரு பிராணியை கொன்ற பின் மறுநாள் அதை சாப்பிட அவ்விடம் வரும். இக்காரணத்தால் ராம்தாஸ் தொடர்ந்து 3 நாட்கள் அவ்விடம் வந்து புலிக்காக காத்து கொண்டிருந்தான். ஆனால் அது எருதை சாப்பிட வரவில்லை. காயமடைந்த புலி எப்பொழுதுமே பயங்கரமானது. அது அக்கம் பக்கத்து கிராமங்களில் நுழைந்து சேதம் விளைவிக்க கூடுமாதலால் அந்த புலியை கட்டாயம் கொன்று தீர்க்க வேண்டும். ஆகவே ராம்தாஸ் தேடுவதை நிறுத்திவிடவில்லை. இப்போ இந்தியில் நம்ம ஆன்சர் பார்க்கணும். बाघना पुली. बाघ किसी जानवर को मारने के दूसरे दिन ही इसे गाने वहाँ आता है. उस कारण रामदास लगातार 3 दिन वहाँ आकर बाघ की राग देखता रहा. लेकिन बाघ बैल को गाने नहीं आया. घायल बाघ हमेशा खतरनाक होता है. आसपास के गांवों में घुसकर
नुकसान पहुंचा सकता है, उसे ज़रूर मार डालना चाहिए। इसलिए रामदास ने बाघ को ढूंढना नहीं छोड़ा। இப்போ நம்ம தேர்டு பார்க்குறோம். தேர்டு, கோடை காலத்தில் இந்தியா முழுவதும் வெப்பம் அதிகம். அப்பொழுது எந்த வேலை செய்தாலும் மிகவும் கஷ்டமானது. வெப்பத்திலிருந்து தப்பித்து கொள்ள மக்கள் மலை பிரதேசங்களுக்கு போவது வழக்கம். கொடைக்கானல் தென்னிந்தியாவில் உள்ள மக்கள் விரும்பும் கோடை வாஸ்தலம். கொடைக்கானலின் தட்பவெப்பநிலை இங்கிலாந்தின் தட்பவெப்பநிலையை ஒத்தது என்று சொல்லப்படுகிறது. இங்கே பகல் நேரத்தில் உதகமண்டலத்தை போல் வெப்பம் இருப்பதில்லை. இரவுகளில் உதகமண்டலத்தை போல் குளிரும் இல்லை. கொடைக்கானலில் இயற்கை காட்சி இங்கிலாந்தை போன்றது. ग्रीष्म काल में भारत भर में गर्मी ज़्यादा होती है, तब कोई भी काम करना मुश्किल होता है। गर्मी न वेपम, गर्मी से बचने के लिए लोग पहाड़ी प्रदेश में जाया करते हैं। कोடைக்கானल दक्षिण भारत का एक लोकप्रिय ग्रीष्म वासस्थल है। कहा जाता है कि कोடைக்கானल की जल वायु इंग्लैंड की जलवायु के समान है। यहाँ दिन में ऊटी की तरह ना ज़्यादा गर्मी होता है और ना ही रात में ठंड। कोடைக்கானल का प्राकृतिक दृश्य इंग्लैंड जैसा होता है। அடுத்து ஃபோர்த் ஒன்று, உலகம் முழுவதிலும் என்ன நடக்கிறது என்பதை செய்தித்தாள்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. உலகத்தில் எந்த பாகத்திலும் எந்த விசேஷ நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு சில மணி நேரத்தில் அதை பற்றி செய்தித்தாள்களில் படிக்க முடியும். ஜப்பானில் பூகம்பம் வந்தாலும் ஆஸ்திரேலியாவில் ரயில் விபத்து நடந்தாலும் இவைகளை பற்றி செய்திகளை செய்தித்தாள்கள் மூலமாக நாம் விரைவில் அறிகிறோம். பல்வேறு தேசத்தில் மக்களிடையே நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவதில் செய்தித்தாள்கள் மிக்க உதவி அளிக்கின்றன. இன்றைய உலகில் செய்தித்தாள்கள் மிகவும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. பிரான்சர் दुनिया भर में घटने वाली सभी घटनाओं की सूचना समाचार पत्र செய்தித்தாள்கள் समाचार पत्र हमें देते हैं। सागे दुनिया के किसी भी कोने में कोई भी खास घटना घंटे उसके बारे में कुछ एक घंटे में हम समाचार पत्र के द्वारा जान सकते हैं। सागे जापान में भूकंप हो या ऑस्ट्रेलिया में रेल की दुर्घटना इनके बारे में खबरें हम समाचार पत्रों के द्वारा जान लेते हैं। विभिन्न देशों के लोगों के बीच संबंध स्थापित करने में समाचार पत्र बड़ी मदद करते हैं। आज की दुनिया में समाचार पत्रों का साधारण महत्वपूर्ण है। ஃபிஃப்த் ஒன்று, நாம் எல்லோரும் இந்திய குடிமக்கள். இந்தியர்கள் எல்லோரும் ஒரு பெரிய சமுதாயத்தின் உறுப்பினர்கள். குடிமக்களுக்கு உரிமைகளும் உண்டு, கடமைகளும் உண்டு. சில உரிமைகளை பற்றியே எண்ணுகிறார்கள். சுயநலத்தின் காரணமாக தங்கள் கடமைகளை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் கடமைகளை செய்யாவிட்டால் உரிமைகளை எவ்வாறு கோர முடியும்? நம் தாய்நாடு நமக்கு அநேக வசதிகளை கொடுக்கிறது. நம்மிடமிருந்து அது அநேக விஷயங்களையும்
எதிர்பார்க்கிறது. இதுக்கு வந்து இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஹம் ஷப் பாரத் கே नागरिक हैं. सभी भारतीय एक बड़े बड़े समाज के सदस्य हैं. नागरिकों के अधिकार भी हैं और कर्तव्य भी. कुछ नागरिक सिर्फ अधिकारों के बारे में ही सोचते हैं. स्वार्थ वश वे अपने कर्तव्यों को भूल जाते हैं. लेकिन हम कर्तव्य न करें तो अधिकार की मांग से कैसा कर सकते हैं. हमारी मातृभूमि हमें कई सुविधाएँ देती हैं. वह इनसे भी कई बातों की प्रतीक्षा करती हैं. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.